ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஒரு மணி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். 50 ருபீஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என்ன 50 ருபீஸ்னால், நீங்கள் டெய்லி வந்து 50 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுற சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் யுவர் கோல். நீங்கள் வந்து அமௌண்ட் எவ்வளோ சேர்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்கள் டெய்லி வந்து எடுத்து வைக்கணுன்றத நீங்கள் பழக்கம் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த சேவிங்ஸ் யாரெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தா, பிகினர் பண்ணலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம், நான் இன்னி வரைக்கும் அமௌண்ட்டே சேவ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பேசிக் சேலரி வந்து டெய்லி வாங்குறீங்க, வீக்லி வாங்குறீங்க, மந்த்லி வாங்குறீங்க, இது யார் வேணால் வாங்கலாம். மந்த்லி சேலரி வாங்குறவங்க வாங்கலாம், டெய்லி சேலரி வாங்குறவங்க இந்த சேவிங்ஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் இன் பேங்க்கில் பண்ணலாம். இல்லைனா உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ஒரு உண்டியல் வச்சு அதுலேயும் நீங்கள் வந்து சேமிச்சுக்கிட்டே வரலாம். 1 வீக் வந்து 7 டேஸ் இருக்குது, 1 மந்த் வந்து 30 டேஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ் இருக்குது 1 இயரில். 1 இயர் பார்த்திங்கன்னா 365 டேஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெய்லி பேஸஸில் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் உண்டியலில் சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு பிக்கி பேக் வச்சுருக்கலாம். நீங்கள் இல்லைன்னா அஞ்சரை பெட்டி எதில் வேணாலும் ஃபஸ்ட்டு டே வந்து 50 ருபீஸ் சேர்த்து வைங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்து 100 ருபீஸ் எடுத்து வைக்கிறீங்க. இது மாதிரியே வந்து டெய்லி வந்து 50-50யாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி, தேர்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 ருபீஸ் வச்சு 150யாக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. இது மாதிரி டெய்லி வந்து நீங்கள் 50-50யாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஃபோர்த் டே வந்து 200 எடுத்து வைக்கிறீங்க. ஃபிஃப்த் டே வந்து 250, சிக்ஸ்த் டே வந்து 300, செவன்த் டே பார்த்தீங்கன்னா 350. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ் வருது உங்களுக்கு. ஒரு மாதத்து 1 வீக்கில் வந்து 1400 ருபீஸ் சேவ் பண்ணுறீங்க. இப்போ வந்து வீக்லி வந்து 1400னா ஒரு மந்தில் வந்து 4 வீக்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5600 ருபீஸ் மட்டும் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நீங்கள் பெரிய தொகைன்னு நினைக்காதீங்க. சேர்க்கும் போது நம்ம சேர்த்தா தான் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை பழக்கம் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் 1 இயர் அப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 5600 இருக்குது இன்ட்டு 12. அப்போ பார்த்தீங்கன்னா 67,200 ருபீஸ் இருக்குது. 1 இயரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 50-50 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா 1400. அதே வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா 67,200 வருது. இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 67,200 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 3,36,000 ரூபா நீங்கள் வந்து 5 இயர்ஸில் வந்து சேவ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இது மாதிரி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வட்டியும் வராது. இந்த காசு வந்து பெருக்காது. ஆனால் இந்த காசை நம்ம அப்படியே பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மந்த்லி வந்து பேங்க்கில் வந்து ஆர்டி போட்டுக்கோங்க. 1 இயர் ஆர்டி. மினிமம் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேங்க்கில் வந்து 6 to 7, நான் காமனாக தான் எடுத்துருக்கிறேன். அவங்கவுங்க பேங்க்கில் வந்து என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஆர்டி மினிமம் வந்து 6 மாதத்துலேருந்தே பேங்க்லலாம் இருக்குது. நான் வந்து ஆர்டிக்கே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா 6 to 7% சொன்னது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க பேங்க்கில் வந்து நீங்கள் எத்தனை மாதம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் மினிமம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,700 சொல்கிறேன் மினிமம். இது வந்து ஆவரேஜாக தான் நான் சொல்கிறேன். இது கரெக்டாக அக்யூரேட்டாக கிடையாது. அது இல்லாமல் 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இந்த அமௌண்ட்டை. அதில் வந்து 5 வருஷம் வந்து நீங்கள் வந்து ஆர்டி போடுறீங்க. பேங்க்லேயும் போடலாம், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 வருஷம், பேங்க்கில் வந்து 1 இயர்லேருந்தே போடலாம். நீங்கள் இப்போ பேங்க்கில் போட்டிங்க, 1 இயர்க்கு அப்புறம் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு எஃப்டியாக கூட நீங்கள் வந்து பேங்க்கில் போடலாம். அப்படி இல்லை அந்த பேங்க்கில் வந்து எஃப்டி வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட்டு தான் தராங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எம்எஸ்எஸ்சி அப்படின்ற ஸ்கீம் இருக்குது. 2 இயர்ஸ் ஸ்கீம் இது. நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் யாருன்னா ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு இல்லை உங்கள் பேரண்ட்ஸு அவங்க யாருக்கு மூலிமா அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீமை நீங்கள் வந்து போடலாம். இது வந்து 2 வருஷம் ஸ்கீம் தான். இது வந்து லாஸ்ட் இயர் தான் இந்த ஸ்கீமே லான்ச் பண்ணாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். எம்எஸ்எஸ்சி ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸ் பிளேயிங் லிஸ்ட்டில் இருக்குது. இது மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எஃப்டியாக வந்து கன்வே பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே 5 இயர்ஸ்க்கு வந்து ஆர்டி 5 இயர்ஸ்க்கு வந்து போடலாம்.
அதில் வந்து ஒரு நல்ல வட்டியோட கிடைக்குது. நான் 5 இயர்ஸ்க்கு வந்து போடுறேன். ஒரு 60,000 வட்டி மட்டும் போடுறேன். அக்யூரேட்டா போடல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 60,000 போடுறேன். இதை விட மேலே தான் வரும் கண்டிப்பா. இது 2த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3,96,000 வருது 5 இயர்ஸ்க்கு. நீங்கள் வந்து இன்னொரு 4,000 ஆட் பண்ணிங்கன்னா கூட 4 lakhs வருது. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க. 50-50யா இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம சேவிங்ஸை வந்து பழக்கம் பண்ணிக்கணும். இது மாதிரி ரிலேட்டடாக 10 ருபீஸ் 20 ருபீஸ் நிறைய மணி சேவிங்ஸ் போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Bye.